الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எங்கும் நிறைந்தவனான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகட்டுமாக. நறுகுணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலாரினுடைய வார்த்தைகளை தன் வாழ்க்கையாக மாற்றி காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை தன் காதால் கேட்டு தன் உள்ளத்தால் சிந்தித்து தன் உறுப்புகளால் அமல் செய்வதற்கு ஆர்வத்துடனும் துடிப்புடனும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் நின்று வற்றாத நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆலிம்களின் வளர்ச்சியில் பெரிதும் பங்களிப்பது மார்க்க கல்வி, தரமான மார்க்க கல்வி என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ஏன் தரமான மார்க்க கல்வி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் கல்விக்காக வேண்டி முழுமையாக நம்மை அர்ப்பணிக்குகிற போதுதான் அந்த கல்வியில் சிலது நமக்கு கிடைக்கிறது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாம் கல்விக்கு சில முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கல்வியில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக பதிவு செய்கிறார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இணையத்திற்குரித்தானவர்களே, மார்க்க கல்வி என்பது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! அதை கற்கக்கூடியவர்கள் யாரால் நியமிக்கப்பட்டார்கள், யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் உலமாக்களினுடைய கண்ணியம், அவர்களுடைய வளர்ச்சி இன்று உலக பார்வையோடு நாம் பார்க்க மாட்டோம், இறை பார்வையோடு நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், இதை பாதுகாக்கும் பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், எங்களிடத்தில் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானங்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய ஃபிக்ஹினுடைய ஞானங்கள் நாம் நினைப்பதை போன்று நாம தேடி வந்தது அல்ல. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நாம தேடி வந்ததல்ல, இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையாம் அருள்மறையிலே பதிவு செய்கிற போது யூத்தில் ஹிக்மத மையஷா, இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானங்கள், நுட்பங்கள் நாங்கள் நாடியவர்களுக்கு தருவோம் என்று பதிவு செய்கிறார். அதோடு நிப்பாட்டி விடவில்லை, வமன் யூத்தல் ஹிக்மா, அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானங்கள் தரப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட ஞானிகள், எப்படிப்பட்ட வளர்ச்சியை அவர்கள் மேற்கொள்வார்கள். பக்கத்து ஊத்திய கைரன் கசீரா, இந்த உலகத்திலே யாருக்கும் தரப்படாத, யாருக்கும் கிடைக்காத அப்பேற்பட்ட கைரை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை முதலில் நாம் விளங்க வேண்டும். உலக பார்வை அல்ல, இறை பார்வையோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சி சாதாரணமானது அல்ல என்று விளங்கும். கல்வி என்பது எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால், அந்த கல்வியை கற்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்விடம் பேசிய உயர்ந்த நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்பட, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கல்விக்காக பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த கல்வியின் மகத்துவத்தை விளக்குவதற்காக வேண்டிதான் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து
அவர்களை காட்டிலும் பல்லாயிரம் விதத்திலே சிறப்பு வாய்ந்த மலக்குமார்கள் அல்லாஹ் ஏவியதை ஏவியபடி செய்வார்கள், அல்லாஹ் தடுத்ததை தடுத்தபடி செய்வார்கள், எது போன்று மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று குர்ஆன் அந்த மலாயிக்கத்துமார்களை பற்றி பேசுகிறது அல்லவா? நீயத்திற்குரித்தானவர்கள் நாம் நலங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள் என்று சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வியை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தினான் என்பதை நாம் விளங்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சகோதரர்களால் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை வழங்கினான். அடிமையாக விற்கப்பட்டவர்கள், அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கினான். தாபீருர் ரூயா, கனவினுடைய விளக்கத்தை, அந்த கல்வியை, அந்த ஞானத்தை அல்லாஹ் தந்தால் மிஸ்ரினுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள் உணவுத்துறை அமைச்சராக. பிறகு வரக்கூடிய ஆண்டு காலத்திலே உணவை எப்படி பங்கிட்டு தருகிற அந்த வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானம் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான் என்பதை நாம் வழங்க வேண்டும். நீயத்திற்குரித்தானவர்கள் அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாமெல்லாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் வழங்கி இருக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 3 விஷயத்தை தேர்ந்தெடுக்கும்படி சொன்னார். 3 விஷயத்தில் எதை வேண்டாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறது என்று சொன்னார். 1 செல்வம், 2வதாக அதிகாரம், ஆட்சி அதிகாரம், 3வதாக கல்வி ஞானம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்வி ஞானத்தை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான். இதுதானே வளர்ச்சி, இதுதானே வளர்ச்சி. நீயத்திற்குரித்தானவர்களே, செல்வத்தை தேடி மட்டும் செல்வது வளர்ச்சி அல்ல, பொது அறிவை தேடி மட்டும் செல்வது வளர்ச்சி அல்ல. குர்ஆன் ஹதீஸோடு பின்தொடர்ந்து நீங்கள் அறிவை தேட வேண்டும். குர்ஆன் ஹதீஸை நீங்கள் பின்தொடர்ந்து நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலே நீங்கள் பொது அறிவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீயத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வளர்ச்சி வளர்ச்சி என்பதாக நாம் சொல்லுவது மட்டும், நம்மால் சொல்லுவது மட்டும் உயர்ந்த கருத்தல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. உங்களில் ஈமான் கொண்டவர்கள், கல்வி ஞானம் தரப்பட்டவர்களுக்கு நாங்கள் பல அந்தஸ்துகளில் உயர்த்துவோம். தரஜா என்பதாக சொல்லவில்லை, தரஜாத்துகள் என்பதாக சொன்னார். எப்படி மறுமையிலே பல அந்தஸ்துகள் இருக்கிறது, நம்முடைய நன்மைக்கு தகுந்தால் போல் அந்தஸ்துகள், அதே போன்று இந்த உலகத்திலே நம்முடைய தகுதிக்கு ஏற்ற போல் குர்ஆன் ஹதீஸை நாம் பாதுகாக்குகிற விதத்தை பொறுத்தது போல் அல்லாஹ் தர்ஜாத்துகளை வைத்திருக்கிறார். இன்று எந்த துறைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் எல்லா துறைகளிலுமே ஆலிம்கள் கால் பதித்திருக்கிறார்கள் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரப்பி ஸித்னி இல்மா என்று இல்மை கல்வி ஞானத்தை நாயகத்திற்கே கேட்க சொல்கிறார். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், وَلَوْ كَانَ شَيْءٌ أَشْرَفَ مِنَ الْعِلْمِ, கல்வியை விட மிக சிறப்பான ஒன்று இருந்திருந்தால் لَأَمَرَ اللَّهُ تَعَالَى نَبِيَّهُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَن يَسْأَلَهُ الْمَزِيدَ مِنْهُ كَمَا أَمَرَ أَن يَسْتَزِيدَهُ مِنَ الْعِلْمِ. கல்வியை மிக அதிகமாக தேடுங்கள் என்று சொன்னதை போல நீங்கள் அதையும் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் நபிக்கு ஏவி இருப்பார். ஆனால் குர்ஆனிலே இல்மை மாத்திரம் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். அது எதையும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இல்ம் என்ற வார்த்தை மாத்திரம் குர்ஆனிலே 80 இடங்களிலே வருகிறது. இல்ம் என்ற அந்த அர்த்தத்தை உட்படுத்திய வார்த்தைகள் குர்ஆனில் எத்தனையோ இடங்களிலே வருகிறது. வளர்ச்சி என்று சொன்னால் நீயத்திற்குரித்தானவர்களே, உலகத்தில ஒரு வளர்ச்சி இருக்கு. நம்ம வாழுகிற வரை ஒரு வளர்ச்சி, நம் மரணித்து விட்டாலும் நம்முடைய வளர்ச்சி உயர்ந்து கொண்டே செல்லும். அது செல்வத்தின் மூலமாகவோ அதிகாரத்தின் மூலமாகவோ இல்லை, கல்வியின் மூலமாக என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆ, ரப்பி ஹப்லி ஹுக்மன், யா அல்லாஹ் இந்த இடத்துல ஹுக்மன் என்பது கல்வி ஞானத்தை எனக்கு தருவாயா. அடுத்து சொன்னார்கள், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி தருவாயா. மூன்றாவதாக
பிற்காலத்தில் வருகிற அந்த மக்களுக்கு என்னுடைய விஷயத்திலே நற்பெயரை ஏற்படுத்தி தருவாயாக, பிற்காலத்தில் வருபவர்கள் என்னை பற்றி நல்லதை நினைவு கூற வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இணையத்திற்குறித்தானவர்களே, அல்லாஹ்விடத்தை நாம் கல்வி ஞானத்தை கேட்க வேண்டும், நல்லோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானங்களை மண்டியிட்டு படிக்க வேண்டும். அதை பின் மக்களுக்கு நீங்கள் கடத்துகிற அந்த பணியை எழுத்து மூலியமாகவோ பேச்சு மூலியமாகவோ எத்தனை மூலியமாகவோ நீங்கள் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை பற்றி பின்னால் நீங்கள் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் பேசப்படுவீர்கள் என்பதை வழங்க வேண்டும். இணையத்திற்குறித்தானவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்பேற்பட்ட கல்வியை கற்க வேண்டும், நீங்கள் மரணத்திற்கு பின்னாலும் உயிரோடு இருப்பதை போன்று நீங்கள் பேசப்படுகிற அப்படிப்பட்ட கல்வியை கற்கப்பட வேண்டும். அன்னாசு மௌத்தா, மக்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள், கல்வியுடையவர்கள் தான் உயிரோடு இருப்பார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயிரோடு நம்ம சிந்தனை ரீதியாக வாழ்ந்தல்லவா, எத்தனையோ இமாம்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பெயரை தினந்தோறும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா என்ற சஹாபியினுடைய அந்த சொல்லை, அவர்களுடைய பெயரை நாம் சொல்லிக் கொண்டே இருப்பதின் நோக்கம் என்ன? நபிகள் நாயகத்தினோடு 4 ஆண்டு காலம் தான் இருந்தார். பட்டினி, பசி, பல கஷ்டங்கள், பல கவலைகள், பல அவமானங்களுக்கு மத்தியிலே கல்வியை கற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம், அவர்கள் மரணித்து எத்தனையோ வருடங்கள் ஆகியும் கூட இன்னும் அவர்கள் நினைவு கொடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், தரமான மார்க்க கல்வியை நீங்கள் கற்று மற்றவர்களுக்கு செலுத்துகிற போது இந்த உலகத்தில் மாத்திரம் வளர்ச்சி அல்ல, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு வளர்ச்சி சென்று கொண்டே இருக்கும், அது நிற்காது. கியாமத்து நாள் அல்லாஹ் சொல்லுவான், ஓதுங்க உங்களுடைய வளர்ச்சி பாதையை எந்த ஆயத்தின் கடைசியாக நீங்கள் ஓதுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய தங்குமிடம். இணையத்திற்குறித்தானவர்களே, அப்துல் ஃபத்தாஹ் அபு கதா என்ற ஒரு பெரியார், அவர் ஒரு கிதாபுகள் எழுதியிருக்கிறார். என்ன கிதாப் என்று சொன்னால், அல் உலமா உல் உத்தாப் அல்லதீன அஸருல் இல்ம அலா ஸிவாஜ். இணையத்திற்குறித்தானவர்களே, கல்விக்காக முழுமையாக தியாகம் செய்கிற போதுதான் நமக்கு கொஞ்சமாவது கிடைக்கிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். கிட்டத்தட்ட அந்த கிதாபுகள் எழுதுகிறார்கள், 35 ஆலிம்கள் திருமணம் முடிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் கல்வி கல்வி என்று இருந்ததனுடைய அந்த விளைவு இன்று சமுதாயத்திலே குர்ஆனினுடைய விளக்கங்கள், ஹதீஸினுடைய விளக்கங்கள், தாரீக் வரலாறினுடைய புத்தகங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக அழகான பருவம் வாலிப பருவம், அதில் திருமண பருவம். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிற போது எத்தனை இமாம்கள், அதுல பிரபல்யமானவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. அவர்கள் தஃப்சீர் தபரி, தாரீக் தபரி போன்ற கிதாபுகளை தொகுத்தவர்கள். அல்லாமா ஸமக்ஷரி, அல்லாமா ஷிராஸி. எந்த அளவிற்கு ஆச்சரியமான கருத்து என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமினுடைய விரிவுரையாளர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் முடிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே முழுக்க கல்விக்காக வேண்டி சென்றார். எத்தனையோ கிதாபுகள், சஹீஹ் முஸ்லிம், ரியாது ஸாலிஹீன் நாம் படிக்கக்கூடிய ஹதீஸ், அஸ்கார், அர்பஈன், அல் இர்ஷாத் ஃபீ உலூமில் ஹதீஸ் போன்ற பல கிதாபுகள், பிரபல்யமான கிதாபுகளை மாத்திரம் நாம் சொல்லுகிறோம். நீத்திற்குறித்தானவர்களே, அதே அபுல் ஃபத்தாஹ் அபுல் கதா என்ற அந்த நபர், அந்த பெரியார் எழுதுகிறார்கள் இன்னொரு கிதாப், அஸ்-ஸஃபஹாத்து மின் ஸப்ரில் உலமா அலா ஷதாயிதில் இல்மி வத் தஹ்சீன். கல்வியை கற்குகிற பாதையிலே எந்த அளவிற்கு உலமாக்கள் கஷ்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறார்கள். பக்கி இப்னு மக்லத் அவர்களை பற்றி நாம் தெரியும். கல்விக்காக வேண்டி மிகப்பெரிய தொலைவிலே 5 ஆண்டு காலம் நடந்தே சென்று அஹ்மது பின் ஹம்பல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தும் போதும் கூட நான் பிச்சைக்காரனுடைய தோட்டத்தில் நான் கல்வியை கற்றே தீருவேன் என்று கற்றி அவர் திரும்ப ஸ்பெயினுக்கு வருகிற போது இவர்கள் யாரிடத்தெல்லாம் படித்தார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆசிரியராக மாறினார்கள் என்று சொன்னால் கல்வி எவ்வளவு வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். முக்கியமாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீர் கபீர் எழுதினார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு இல்முக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்,
அவருடைய ஒரே வார்த்தை, ஒரு வாக்கியம் நமக்கு தெரிகிறது எந்த அளவுக்கு கல்விக்காக அர்ப்பணித்திருப்பார். والله إني أتأسف في الفوات عن الاشتغال بالعلم في وقت العقل. சாப்பிடுகிற நேரம் அது தவறிவிடுகிறதே என்று நான் கவலைப்படுகிறேன் என்றார்கள். சாப்பிடுகிற நேரத்திலும் கூட நான் முத்தாலா பண்ண மாட்டேனா, எழுத மாட்டேனா என்பதாக துடித்தார்கள். அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? முத்தாலா இன்று இல்லாததினால்தான் இன்று உலமாக்களினுடைய வீழ்ச்சி நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முத்தாலாவினுடைய சிறப்பு ஒரு நிகழ்வு ஆச்சரியத்தக்கது. வரலாற்றிலே பதிக்கிற போது அல்லாமா ஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இலக்கிய கலையில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் எழுதிய கிதாபுகள் அல் பயான் வ திபியான், கிதாபுல் ஹயவான் போன்ற பல கிதாபுகள், அல் மஹாசினுல் வல் அதுதாத், அல் புகலா என்ற இலக்கிய ரீதியான புத்தகங்கள் பல எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிற போது எந்த புத்தகத்தை அவர்கள் கையில் எடுக்குகிறார்களோ அந்த புத்தகத்தை முழுமையாக முத்தாலா செய்யாமல், முழுமையாக படிக்காமல் அவர்கள் அந்த புத்தகத்தை வைப்பதற்கு அவன் மனது வர எந்த அளவிற்கு அவங்களுடைய ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், ஒரு புத்தக கடையே விலைக்கு வாங்கி அதிலேயே எல்லா புத்தகத்தையும் படித்து 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 மிகப்பெரிய ஒரு பேரறிஞராக அவருடைய வயதான அந்த காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா எப்படி அவருடைய மரணத்தை ஏற்படுத்துகிறான்? ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். எந்த அளவிற்கு அவருடைய மரணம் கடைசி காலம் எப்படி இருந்தது? ஒரு புத்தகம் தொலைந்து போய்விட்டது. அந்த புத்தகத்தை தேடி அதை முத்தாலா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த ரேக்குகளை நகர்த்தி 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 அந்த புத்தகத்தை தேடுகிறார்கள். இறுதியாக கிடைத்து விட்டது. அவருடைய கடைசி காலம், அவருடைய உடல் கூடி குறுகி இருக்கக்கூடிய அந்த நிலை, ரொம்ப வயதான காலம். அந்த புத்தகத்தை எடுக்கிறார்கள். எல்லா புத்தகங்களும் அவர் மேல விழுகிறது. அந்த புத்தகத்தை நகர்த்துகிற ஆற்றல் அவருக்கு இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி பதிவு செய்கிறார்கள், கல்வியினுடைய ஜில்விகள், புத்தகங்கள் அவர் மேல் விழுந்துதான் அவர் மரணித்தார். நாம் சொல்லுவோம் அல்லவா, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் மரணம் வரும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது அல்லவா. வாழ்க்கை புத்தகத்திலே வாழ்ந்தார், புத்தகத்திலே மரணித்தார். இன்று புத்தகத்தினுடைய வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் வளர்ச்சி. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, நாம் முத்தாலாவில் ஈடுபடுவோம், வளர்ச்சியை நாம் சந்திப்போம். வளர்ச்சியான பாதை இந்த உலகத்தில் மாற்றமல்ல, மறுமையிலும் கூடைதான். இறை பார்வையோடு நீங்கள் வளர்ச்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பார்வை உங்களை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் இந்த விஷயம்